ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக தான் இருப்பீங்க. ஏன்னா இது புது சேனல். நீங்கள் பார்க்குறது யோகேஷ் அன்ஃபில்டர். இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குதான்னு சொல்லுங்களேங்க. லைக் நான் வந்து படம் தூங்கிட்டு இருப்பேன். சரி என் ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ரீல் அனுப்பிச்சிருப்பான். சரி என்னடா ரீல் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரஜினி வாக்கிங் இன் ட்ரௌசர்ஸ். என்னடா அது அப்படின்னு சொல்லி சரி ஓகே சரி கிளிக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ நான் அனுப்பிச்சிருப்பான். பார்த்து நானும் சிரிச்சுட்டு இப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி 12 மணி ஆயிருக்குங்க. என்னடா காலையில் ஏஞ்சிக்க முடியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். சரி 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு படுத்துறேன். டெய்லியும் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருக்கு. தான் ரீல்ஸ் அடிக்ஷன் சொல்லலாம். மாடர்ன் டைமில் நம்ம எல்லாம் சிகரெட்ஸுக்கு அடிக்ட் ஆகல. மாடர்ன் சிகரெட் அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே அடிக்டாக இருக்கும். இதான் மாடர்ன் சிகரெட்ஸ்ன்னு சொல்லலாம். லைக் நான் பண்ணது இப்போ வந்து இது சும்மா ஓகே நான் சும்மா லைக் பண்ணது நான் சும்மா ஓகே நான் பண்ணது காமெடிக்காக இருந்தாலும் லைக் உண்மையாக நிறைய பேர் அப்படி தாங்க இருக்கேன். நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்கிட்ட காட்டுவாங்க, பார்த்துட்டு இருக்க இதை காட்டுவான். சார் பாடுறான் சொல்ல வந்தியே இதே மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. ரீல் அடிக்ஷன் வந்து எல்லாரும் மத்தியும் ஒரு ப்ராப்ளமாக பரவிக்கிட்டு இருக்குது. லைக் எந்த அளவுக்கு மோசமானா பீப்புள் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து அவ்வளோ கம்மியாகிட்டு இருக்குங்க. நீங்கள் ஏன்னா லைக் இந்த மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. திருப்பி இது மீம்ஸ்லேயே ரெஃபரன்ஸ் பண்ணும். பேசிக்கலி பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இவ்வளோ கம்மியாகி இப்போலாம் படம் பார்க்கறதே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக தெரியுது. நான் அடி சொல்கிறேன், என் வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் குக்டு ப்ரோ. ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு நம்ம அதை விட உள்ளத்தை தோண்டி பார்ப்போம். லெட்ஸ் டிகோட் த சைக்காலஜி. இந்த பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் லைக் ஸ்க்ரோல் பண்ணுற டிக்டாக் நம்ம ஊரில் பேன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களை வந்து லைக் போட்டு உள்ள கதை திறந்து உள்ள தூக்கி போட்டு அடிச்சு உள்ளே வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சொன்னல ஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு வந்து ரீல் அனுப்பிச்சா நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே அதான் நடக்குது. அவங்க எப்படி இன்ஸ்டாகிராம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நான் கிளிக் பண்ணுறத கிளிக் பண்ணி நான் உள்ளே போனவொடனே அதே அந்த ஒரு ரீல் மட்டும் காமிச்சு என்னை ஸ்க்ரோல் பண்ண விடாமல் அவங்க பண்ணலாம். நாங்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த ரீலில் அனுப்பிச்சோடனே அது ஃபுல்லாக சுற்றி கீழே அவ்வளோ ரீல்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ வேணால் ஸ்க்ரோல் பண்ணலாம். இது பேர் தான் அந்த இன்ஃபினிட்டி ஸ்க்ரோல் லுக்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பேசிக்கலி இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அந்த ஃபீடுக்கு எண்ட் இருக்கா, நீங்கள் வந்து 4 கணக்கில் வருஷ கணக்கில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இது மாதிரி எண்டே இல்லாததுனாலாம் நம்ம மூளைக்கு வந்து தெரியாதான் ஓகே இது முடியாது இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்லாட் மிஷின் மாதிரின்னு சொல்லலாம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இன்ஸ்டாகிராமில் வந்து சில டைம் வந்து போர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃபோனை விட்டு வெளியே போயிடுவீங்க. வெளியே போயிட்டு வேறு ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது வாட்ஸ்அப் ஏதாவது ஒன்று போவீங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது பேசுவீங்க, பண்ணிட்டு திருப்பியும் வந்து டக்குன்னு உள்ளே வருவீங்க. உள்ளே வந்தோடனே இந்த டைம் வந்து வேறு மாதிரி கண்டென்ட் வரும். அந்த திருப்பியும் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா திருப்பி உள்ளே வந்து பாருங்களேன், திருப்பி வந்து வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் காட்டும். இது வந்து நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணேன். அண்ட் லைக் நீங்கள் எப்போ வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்ப லாக்டாக இருக்கீங்களோ ஒரு கண்டென்ட் இப்போ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே இவருக்கு வந்து இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் வந்து மாற்றி வெரைட்டியாக காட்டுறதுனால உங்களுக்கு வந்து லைக் ஒரு த்ரில்லை கொடுக்க முடியும் இன்ஸ்டாகிராமால். ஏன்னா உங்களுக்கே தெரியாது என்ன மாதிரி ரீல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயினுக்கு வந்து இது வந்து ஒரு லைக் ஒரு டோபமைன் கிக்னு சொல்லலாம். லைக் இது வந்து நான் வந்து பீப்புள்ஸ் குறை சொல்ல மாட்டேன். பேசிக்கலி அவங்க வந்து ஒரு $1 கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இந்த சைக்காலஜி படித்து உங்களை வந்து லாக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ என்ன தூக்கி லாக் பண்ணி காசை போட்டு இறச்சி அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க தான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் பின்னாடி அவ்வளோ பெரிய காசு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க காசு வந்து ஜெயிச்சிடும். அதனால தான் நம்ம எல்லாம் அடிக்டடாக இருக்கும். அதனால் லைக் வெளியே வர்றது கஷ்டம்தான், பட் நாட் இம்பாசிபிள். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 hour குறைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து 3 மணி நேரமோ 4 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாகவே. லைக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே அதிகம் தான். பட் அவ்வளோ தாங்க பண்ண முடியுது, இதுக்கு மேலே பண்ண முடியறதுனால இந்த மாதிரி லைக் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி லைட்டாக வெளியே வர முடியும். உங்களால் ஃபுல்லாக வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் தோணுது. ஏன்னா இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனில் இருக்கேன். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்குறது இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் தான் பார்க்குறது. ஸோ என் வேலைக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு அவங்க அப் டு டேட் இருக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது அன்னெசரின்னு தான் சொல்லுவேன். பட் லிமிட்டடாக வச்சுக்கணும். ரொம்ப போச்சுன்னா
அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து அடிக்டடாக இருக்கும், ஸ்லேவாக இருக்கும். லைக் இன்னும் சிரிப்பு என்னன்னா, நான் இப்போ போடுற வீடியோவே ஃபேமஸ் ஆச்சு, இல்லை நானே என்ன பண்ணுவேன்னா ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஷார்ட்ஸில் போடுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வேர்ல்டு இஸ் லைக். இப்படிதான் உலகம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் நம்மளால். அதுதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஓரளவுக்கு உங்களால் லிமிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.